அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன் எல்லாரும் கோபப்படுறோம் தெரியுமா? அந்த கோபத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய 7 ஹிடன் ட்ரூத்தை தான் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ண போறேன். சரியா? த ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு கோபம் அப்படின்னு வரும்போது யாருமே அந்த நேரத்துல அதுக்காக கோபப்படுறது கிடையாது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். த நம்பர் 1 இஸ் மை பவுண்டரிஸ் வாஸ் கிராஸ்ட். நான் எனக்கு ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கேன். இந்த பவுண்ட்ரியை நீங்கள் ஃபிசிக்கலாகவோ எமோஷ்னலாகவோ மென்டலாகவோ ஏதாவது ஒரு பாயிண்டில் டச் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பவுண்ட்ரியை க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் நம்மளுடைய சர்வைவல் மோட் அந்த இடத்துல விழிப்படைந்து கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் இஸ் ஐ ஃபீல் அன்சீன் அண்ட் அன்ஹியர்ட். நான் இந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணுறது இப்போ நடந்த விஷயத்துக்காக இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நான் நிறைய நேரங்களில் என்னுடைய வார்த்தைகளும் நானும் தெரியப்படுறதில்லை, நான் முக்கியத்துவப்படுத்தப்படுறதில்லை அப்படிங்கிற காரணத்திற்காக இரண்டாவது காரணமாக இருக்கலாம் கோபம் வர்றதுக்கு. ஸோ நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்கன்னா, ஐ எம் கிரீவிங் சம்திங். சில நபர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏர்லி லைஃப்பை பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க லாஸஸ் சந்திச்சிருப்பாங்க. யாரோ ரொம்ப நெருங்கினவங்களுடைய டெத்தாக இருக்கலாம், அவங்க இன்னசென்ஸ் போயிருக்கலாம், பணம் போயிருக்கலாம், அவங்களுடைய ட்ரீமை தொலைச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் லாஸ் ஆகிருக்கிற காரணத்தினால அவங்கக்கிட்ட ஏன் அந்த ஒரு வருத்தத்தை பற்றி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு பிளேஸ், அவங்களுக்கு தனியாக ஒரு பிளேஸ் இருந்திருக்காது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நபர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கோபத்தை எப்போவுமே தனக்குள்ள ஒரு விஷயமாகவே வச்சுருப்பாங்க. ஏன்னா நாள்பட்ட வெளியேற்றப்படாத அந்த ஸ்ட்ராங்கான எமோஷன் தான் கோபமாக வெளிப்படுது. ஓகேவா? நம்பர் 4 என்ன காரணம், ஏன் கோபம் ரியலாகவே என்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் ஸ்கேர் ஸோ ஐ வாண்ட் டு சே சம்திங். எனக்கு பயமாக இருக்குது, அதனால அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக நான் கோபப்படுறேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவல் காரணம் பயம் தான் இருக்குமே தவிர அந்த இடத்துல கோபம் இருக்காது. அந்த பயங்கிற வார்த்தையை சொல்லிட்டேன்னா நான் பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஆங்கர் அப்படிங்கிற ஒரு முகமூடி என்ன செஞ்சுக்கிறாங்க, நிறைய நபர்கள் தங்களோட முகத்தில் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ 5வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கான தேவைகள் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், அது எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல, அதனால நான் கோபத்தை வெளிப்படுத்துகிறேன். இது நம்ம நிறைய குழந்தைகள் இடத்துல பார்க்கலாம். குழந்தைகளுக்கு உண்மையாகவே என்ன தேவை அப்படிங்கிறத வாய் தொடர்ந்து சொல்ல முடியாத காரணத்தினால சொன்னால் நிராகரிக்கப்பட்டுருவோமோ, நம்முடைய ஆசை நிராகரிக்கப்பட்டுருமோங்கிற காரணத்திற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய நீங்கள் டீனேஜர்ஸ் இருக்கிற. ஸோ 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னுடைய விர்ச்சுவல்ஸுக்கு மதிப்பே இல்லை. இது வந்து நியாயமான கோபம். அந்த இடத்துல அநீதம் நடக்கும்போது இந்த இடத்துல நீதமாக எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வரக்கூடிய கோபம், நம்மளை வந்து செயலில் நடக்க சொல்லி வரக்கூடிய கோபம். ஏன்னா அநீதம் இழைக்கப்பட்ட இடத்துல நிச்சயமாக கோபம் வரும். இந்த கோபம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோபம் தான். ஸோ 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் கோபப்படுறேன் அப்படிங்கிறது இன்னைக்கான என்னுடைய கோபம் கிடையாது. அது நேற்றோ இல்லை நேற்றைக்கு முந்தின நாளோ இல்லை என்றைக்காவது ஒரு நாள் நடந்த சம்பவத்தினுடைய விளைவாக கூட இன்னைக்கு எனக்கு அந்த கோபம் இருக்கு. ஏன் சடனாக எனக்கு ஒன்றுமே நடக்கல, இன்னைக்கு ஏன் கோபப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதற்கு பின்னாடி எப்பவாவது நடந்த ஒரு ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 7 ரீசனுக்குள்ள உங்களுடைய கோபம் இருக்கான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏன் கோபம் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். இந்த கோபத்தினால நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.